ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பழைய ஃபோனில் புது டெக்னாலஜியை கொண்டு வந்த நோக்கியா 5310ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிவதட்டி தமிழ், நான் வசந்தன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நோக்கியான்ற இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 5310ன்ற மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ராடக்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதை கொடுத்துருக்காங்க, பாலிசியை கொடுத்துருக்காங்க. பின்னாடி ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் அவங்க கம்பெனி அட்ரஸ், அதோட பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, வளவளன்னு பேசாமல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை திறந்தோடனே உங்களுக்கு முதல்ல அந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. இது முதல்ல 2 வேரியண்ட்டில் வருது. ஒயிட் வித் ஆரஞ்சு காம்பினேஷன். நம்ம கையில் இருக்கிறது வந்து பிளாக் வித் ஆரஞ்சு காம்பினேஷனில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபோனில் வந்து உங்களுக்கு அதோட சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவாங்க. நார்மல் யூஎஸ்பி சார்ஜ் கேபிள் தான். அதுக்கடுத்து அதுக்கான இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட யூசர் கைட், வாரண்ட்டி கார்டு எல்லாமே மொத்தமாக இதில் கொடுத்துட்டாங்க. பாக்ஸை ஓரமாக வச்சுருவோம். ஃபோனை பூட் பண்ணிடுவோம். இருக்கிற நோக்கியா ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த 2 ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி எந்த லோகமும் கொடுக்கல. சிம்பிளி நோக்கியான்ற இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்பிளே வந்து ஒரு 2.4 இன்ச் கலர் டிஸ்பிளே, ஹெச்டி டிஸ்பிளேயில் கலர் டிஸ்பிளே. ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோட இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாமே இதில் சொல்கிறேன். இப்போ இதில் மொத்தம் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதாவது டாப்லையும் பாட்டம்லையும் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. கீழே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சார்ஜிங் கேபிளும் சார்ஜிங் போர்ட்டும், அதுக்கடுத்து இந்த இடத்துல இயர்ஃபோன்ஸ்க்கான ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ இதில் இன்பில்டாகவே வந்துடுது எல்லா ஃபோன் மாதிரியும். அதோட இதில் ஒரு MP3 பிளேயர் இருக்குது வித் ஈக்குவலைசர்ஸ். பார்த்தீங்களா, நார்மல் நோக்கியா ஃபோனில் ஈக்குவலைசரோடு வருது. இது வந்து எந்த ரேமில் ஓடுதுன்னா, நார்மல் 8 MB ரேம். இந்த ஃபோனுக்கு ஜிபி கணக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலாக கால் பேசுகிறதுக்கும் 2-3 வீடியோஸ் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கும் தான் இந்த ஃபோன் நல்லா யூஸ் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு 8 MB ரேமில் இந்த இது ரன் ஆகுது. அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. அதில் நீங்கள் 32 GB வரைக்குமே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபோனை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இது கொடுத்துருக்க சார்ஜரை பற்றியும் அதோட இயர்ஃபோன்ஸ் குவாலிட்டியும் பற்றி பார்த்துடலாம். சார்ஜர் வந்து ஒரு நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேட்ரி பேக்கப் வந்து நல்லா தான் தருது ஃபோன். அதாவது 1 to 2 days வரைக்கும் உங்களுக்கு பேட்ரி பேக்கப் தருது. இதில் பேட்டரி பற்றி பார்க்கணுன்னா 1200 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான பேட்ரி ஒரு 2 days வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் பேக்கப் தருது. ஆக்சுவலாக இந்த சைடில் இந்த ஆரஞ்சு கலர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மியூசிக் வந்து ப்ரீவியஸ் மியூசிக் கேட்குறதுக்கும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே நடு பட்டன், அதாவது சென்டர் பட்டனை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மியூசிக்கு. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் மியூசிக் போய்க்கலாம். அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நோக்கியா 5310 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மியூசிக்காக வேண்டிய டெடிக்கேட்டடாக உருவாக்கப்பட்ட 5310 ஃபோன் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்துச்சு. மியூசிக்கை வந்து அதில் கேட்குறது சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதோட செகண்ட் ஜென்ரேஷன் வித் 4G கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ ஸ்பீக்கர்ஸோட இதை பார்த்துடலாம். ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்திருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இதோட சார்ஜிங்கோட இதுவும் சார்ஜிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இயர்ஃபோனோட குவாலிட்டியை பார்த்துடலாம். நோக்கியா வந்து அவங்க இயர்ஃபோன்ஸ் ரெடி பண்ணாலே மோஸ்ட்லி இது டிரான்ஸ்பரண்ட் மோடில் நம்ம கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வெளில கனாய்ஸும் கேட்கும், உள்ளே எதுவும் கேட்கும். அந்த மாதிரி தான் எந்த இயர்ஃபோன்ஸும் இருக்குது. மைக் குவாலிட்டி ஆனால் இதில் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இது என்னோடய சின்ன ஒரு பர்சனல் அட்வைஸு. இப்போ இந்த ஃபோன் இந்த மாதிரி ஒரு டைப் ஃபோன் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரு, இப்போ நம்ம டெம்பர் கிளாஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு போடுற மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணதே 1 வாரம் தான். பட் இருந்தாலுமே எனக்கு ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி பின்னாடி ஒரு கேஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா பின்னாடியும் ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கு. எனக்கு அது நோட்டீஸ் ஆகுது. பட் கேமராவில் அது ப்ராப்பராக தெரியல. அதனால் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக வேண்டி பின்னாடி கேஸும் முன்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் போட்டுக்கிறது இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் இப்போ எந்த இதில் இருக்குன்னா, இது நாங்கள் வாங்கும் போது 2900 கிட்ட வந்துச்சு. இப்போ இது வந்து 3200 கிட்ட ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் மோஸ்ட்லி 3000 கிட்ட இருக்கலாம்.
ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் அதாவது 3000க்குள்ளே ஒரு 4G ஃபோன், அதுவும் ஒரு டைப் ஃபோன் வேணும், ஒரு ஜியோ ஃபோன் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கலாம். இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது, இன்டர்நெட் இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக 4G கிடைக்கும் போது இன்டர்நெட் கிடைக்காதா? ஸோ 4Gயும் இருக்குது, இதில் இன்டர்நெட்டும் இருக்குது. ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு ஆப் ஸ்டோர் வச்சுருக்காங்க இதில். ஸோ அதில் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ஜியோ ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸை இதுலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன, இது கொஞ்சம் பிராண்டட் நோக்கியா அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல ஃபோனாக தான் இருக்குது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேண்டி நீங்கள் இது கூட எடுக்கலாம். இது ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேண்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது யார் ஹேக் பண்ண போகிறா சொல்லுங்கள்? இந்த ஃபோனில் ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸே ரொம்ப ரொம்ப கம்மி, ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஒப்பிடுறத விட. ஸோ ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்காக எடுக்கணும், கால் பேசுறதுக்காகவும் வேறு எதுக்காகவும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இதை ஒரு கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.